10ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருப்பது 10ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்தில் உள்ள முதல் மனப்பாட பாடலான லைஃப் மெமரி போயம் என்ற பாடலைத்தான் இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம். இது ஒரு மிகவும் அருமையான பாடல். திருவள்ளுவர் கூட இல்வாழ்க்கை துணைநலன் என்ற 2 அதிகாரங்களில் வாழ்க்கையை பற்றி, நாம் வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றி கூறியிருக்கிறார். இது ஒரு மிகவும் அருமையான பாடல். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமின்றி இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் பயன் தரக்கூடியது. நம் வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்கள், செய்கிற முயற்சிகள் அனைத்தும் நம் வாழ்க்கையில் வருகின்ற தடைக்கற்களை படிக்கட்டுகளாக மாற்றி எவ்வாறு பயணிக்க வேண்டும், எவ்வாறு நம் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் இந்த பாடலில் கவிஞர் அவர்கள் எவ்வாறு நம் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக அமைத்து கொள்வது, நம் வாழ்க்கை பாதையில் எவ்வாறு வெற்றிகரமாக பயணிப்பது என்பது போன்ற பல அரிய தகவல்களை நமக்கு கொடுக்கிறார். வாருங்கள் பாடலை பார்க்கலாம். கவிஞர் ஹென்றி வேன் டைக் என்பவர் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். அபவுட் த போயட், கவிஞரை பற்றி. ஹென்றி வேன் டைக், காலம் 1852 முதல் 1933 வரை. வாஸ் அன் அமெரிக்கன் ஆத்தர். இவர் ஒரு அமெரிக்க எழுத்தாளர், நூலாசிரியர், போயட் கவிஞர், எஜுகேட்டர் கல்வியாளர், அண்ட் கிளர்ஜிமேன் ஒரு மத குரு அல்லது சமய போதகர் என்று கூறலாம். He served as a professor of English literature at Princeton University between 1899 and 1923. 1899 முதல் 1923 வரையிலான காலகட்டங்களில் இவர் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கிய பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். He was elected to the American Academy of Arts and Letters and received many other honors. இவர் அமெரிக்க கலை இலக்கிய கழகத்திற்கு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மற்றும் பல கௌரவங்களை இவர் பெற்றுள்ளார். சானட், இந்த பாடலானது சானட் வடிவில் அமைந்துள்ளது. The word sonnet is derived from the Italian word sonetto, which means a little song or small lyric. அதாவது சோனட் என்ற வார்த்தை சொனட்டோ என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இதற்கு பொருள் என்னவென்றால் லிட்டில் சாங் ஆர் ஸ்மால் லிரிக், சிறு பாடல் அல்லது சிறு கவிதை என்பது இதன் பொருள். இன் போயட்ரி, a sonnet has 14 lines and is written in iambic pentameter. அதாவது பாடலில் சோனட் என்பது 14 வரிகளை கொண்டு இருக்கும். அதாவது இயாம்பிக் பென்டமீட்டர் என்றால் a line with 10 syllables accented on every second beat. ஒரு வரியில் 10 அசைகளும் ஒவ்வொரு 2ஆம் தாளத்தில் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும் என்ற விதிப்படி எழுதப்பட்டுள்ளது.
The first 8 lines of a sonnet is known as octave, and the last 6 lines is known as sestet. முதல் 8 வரிகள், சோனட்டில் உள்ள முதல் 8 வரிகள் ஆக்டேவ் எனவும், கடைசி 6 வரிகள் sestet எனவும் கூறப்படும். Sonnets can be categorized on the basis of their rhyme scheme. சோனட்டானது அவற்றின் தாள அமைப்புப்படி வகைப்படுத்தப்படுகிறது. வாருங்கள் பாடலை பார்க்கலாம். முதல் வரி, let me but live my life from year to year. My life, என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய வாழ்க்கை. அவரவர் வாழ்க்கையை அவரவர் தான் வாழ வேண்டும். இந்த பாடலாசிரியரும் மை லைஃப் என்று குறிப்பிடுவதன் மூலம் அவருடைய வாழ்க்கையை லெட் மீ, அவராகவே வாழ விடுங்கள் என்று கூறுகிறார். ஃப்ரம் இயர் டு இயர், நம்முடைய வாழ்க்கையானது வருடத்திற்கு வருடம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. இன்று போல் நாளை இல்லை, அதாவது நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையானது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. ஆதலால் என்னுடைய வாழ்க்கையை வாழவிடுங்கள் ஒவ்வொரு வருடமும் என்று கவிஞர் கூறுகிறார். இரண்டாவது வரி, with forward face and unreluctant soul. unreluctant என்றால் தயக்கமற்ற, துணிவுள்ள, சோல் ஆன்மா, தயக்கமற்ற ஒரு ஆன்மாவை வேண்டுகிறார். with forward face, forward face என்றால் எதையும் எதிர்த்து முன்னோக்கி செல்லுகிற, எதற்கும் பின்வாங்காமல் முன்னோக்கி செல்லுகிற ஒரு தயக்கமற்ற, துணிவுள்ள, ஊக்கமுள்ள ஒரு ஆன்மாவை பாடலாசிரியர் வேண்டுகிறார். இந்த வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் என்று சொல்லும்போது தமிழிலே எனக்கு ஒரு புறநானூற்று பாடல் ஞாபகத்துக்கு வருகிறது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். நரம்பு எழுந்து உளறிய நிரம்பா மென்தோல் முளரி மருங்கின் முதியோல் சிறுவன் படையெழுந்து மாறினன் என்று பலர் கூற, மண்டு அமர்க்கு உடைந்தன நாயன் உண்டையன் முளையறுத்திடுவேன் யான் எனச் சினை கொண்ட வாளொடு படிப்பினம் பெயரா செங்கலம் துழவுகோல் சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்கை காணுவு ஈன்று ஞான்றினும் பெரிதுவந்தனலே என்ற புறநானூற்று பாடல் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு சிறு விளக்கம். ஒரு புறநானூற்று தாயானவள் தன் மகன் போர்க்களத்திற்கு சென்றபோது எதிரியிடம் புறமுதுகிட்டு தோல்வியடைந்தான், அதாவது முதுகிலே காயம்பட்டு வீழ்ந்தான் என்று கேள்விப்பட்டவுடன் தன் கையிலே அரிவாளை எடுத்துக்கொண்டு போர்க்களம் நோக்கி புறப்படுகிறாள். அங்கே போய் தேடி பார்த்து தலை வேறு முண்டம் வேறாக கிடக்கக்கூடிய தன் மகனை பார்க்கிறாள். அவன் தன் நெஞ்சிலே விழுப்புண் பட்டு இறந்து கிடக்கிறான். அதை பார்க்கும்போது அவனை ஈன்ற பொழுதினும், அதாவது பெற்ற பொழுதினும் பெரிதுவந்தனலே பெருமகிழ்ச்சி அடைகிறாள். எனவே எதற்கும் அஞ்சாமல், அதே தான் இந்த கவிஞரும் இங்கே குறிப்பிடுகிறார். வித் ஃபார்வர்ட் ஃபேஸ், எதையும் எதிர்த்து முன்னோக்கி செல்லுகிற, தடைக்கற்களையும் படிக்கற்களாக மாற்றி முன்னோக்கி செல்லுகிற ஒரு தைரியமான ஆன்மாவை வேண்டுகிறார். மூன்றாவது வரி, நாட் ஹரியிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். நாட் ஹரியிங் டு, ஹரி என்றால் அவசரம், எதற்கும் அவசரப்பட வேண்டாம்.
நிதானமாக செல்லுங்கள். நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். கோல் என்றால் இலக்கு. இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும்போது அவசரப்படாமல் நிதானமாக திட்டமிட்டு அதை நோக்கி பயணிக்க வேண்டும். நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல் என்றால் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போல நாம் நம்முடைய இலக்கை நோக்கி உத்வேகத்துடன், குறிக்கோளுடன், முயற்சியுடன், திட்டமிடலுடன் வளைந்து கொடுக்காமல் நாம் நம்முடைய இலக்கை நோக்கி நிதானமாக பயணிக்க வேண்டும். இலக்கிலிருந்து பின்வாங்கக்கூடாது என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். அடுத்த வரி, 4ஆம் வரி. நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். டிஸப்பியர் என்றால் மறைந்து போவது, மறைதல். அப்பியர் என்றால் தோன்றுதல், டிஸப்பியர் என்றால் மறைதல். மோர்னிங், மோர்னிங் என்றால் வருந்துதல். குறிப்பாக எவருடைய இறப்பிற்காவது வருந்துதல். இங்கே நாம் வருந்துதல் என்று எடுத்துக்கொள்ளலாம். நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர், அதாவது மறைந்து போன ஒன்றிற்காக நாம் வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது. கடந்த காலங்களில் நாம் இழந்தவைகளுக்காக, மறைந்து போனவைகளுக்காக நாம் வருத்தப்படக்கூடாது. எதிர்காலத்தை நோக்கி முன்னே செல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இந்த டிம் பாஸ்ட், அதான் கடந்த காலங்கள். நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இன் த டிம் பாஸ்ட். கடந்த காலத்தில் மறந்து போனவர்களுக்காக நாம் கவலைப்படக்கூடாது என்பதையே கவிஞர் இங்கே குறிப்பிடுகிறார். நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். பயம் கொள்ளக்கூடாது. ஃபியர், பயம். ஹோல்டிங் பேக், பயத்தினால் பின்வாங்கக்கூடாது என்று குறிப்பிடுகிறார். பயம் என்று சொல்லும்போது திருவள்ளுவரின் ஒரு திருக்குறள் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்ற திருக்குறள் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. அதை போலவே நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வேல்ஸ். அதாவது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. வெயில்ஸ் என்றால் மறைத்தல். எதிர்காலம் நமக்கு என்னவெல்லாம் வைத்திருக்கிறது, எதை மறைத்து வைத்திருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. எதிர்காலத்தை கண்டு நாம் அஞ்சி பயப்படக்கூடாது. ஹோல்டிங் பேக், எதிர்காலத்தை நினைத்து பயந்து பின்வாங்கக்கூடாது, பின்னோக்கியே இருக்கக்கூடாது என்பதைத்தான் கவிஞர் இங்கே குறிப்பிடுகிறார். பட் வித் எ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட், முழுமையான, ஹாப்பி மகிழ்ச்சியான, ஹார்ட் இதயம் அல்லது மனம், மகிழ்ச்சியான ஒரு மனதை வேண்டுகிறார். தட் பேஸ் இட்ஸ் டால் டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர். அந்த மகிழ்ச்சிகரமான உள்ளமானது, மனமானது, யூத் அண்ட் ஏஜ் என்றால் இளமை மற்றும் முதுமை. அந்த மகிழ்ச்சிகரமான மனமானது இளமை மற்றும் முதுமைக்கு தன்னுடைய டால், வரி அல்லது தீர்வு என்று சொல்லலாம். பே என்றால் செலுத்துதல். வரியை செலுத்தி, அதாவது நாம் நம்முடைய இளமை காலத்தில் நம்முடைய கடமைகளை முழுமையாக செய்து அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர், மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கை பாதையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அடுத்த வரி, 9வது வரி. ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். ஹில் என்றால் தெரியும், குன்று அல்லது மலை. ஆர் டவுன், பள்ளம், மேடு பள்ளம். லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். நம்முடைய வாழ்க்கை பாதையில் நாம் பயணிக்கும் போது அது மலையாக இருந்தாலும் சரி அல்லது மடுவாக இருந்தாலும் சரி. மடு என்றால் ஒரு சிறு குளம், குட்டை என்று கூறலாம். அதாவது வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள்,
என்ன ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் சரி, அல்லது மேடு பள்ளங்கள் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நாம் தடைக்கற்களை எல்லாம் படிக்கட்டுகளாக மாற்றி பயணித்து நம் வாழ்க்கை பாதையை மகிழ்ச்சிகரமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். ஸோ let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. நம்முடைய வாழ்க்கை பயணமானது ரஃப், கற்களும் முற்களும் நிறைந்த கரடுமுரடான பாதையாக இருக்கலாம். சில தூரம் ஸ்மூத், மிகவும் மென்மையான பாதையாக இருக்கலாம். The journey will be joy. ஆனால் நம்முடைய பயணமானது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சிகரமாக அமைத்து கொள்ள வேண்டும். அது மேடு பள்ளமாக இருந்தாலும் சரி, கரடுமுரடாக இருந்தாலும் சரி, அல்லது மென்மையாக இருந்தாலும் சரி, இன்ப துன்பமாக இருந்தாலும் சரி, வெற்றி தோல்வியாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் சமமாக பாவித்து த ஜேர்னி வில் பி ஜாய், வாழ்க்கை பயணத்தை மகிழ்ச்சிகரமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையே கவிஞர் இந்த வரிகளில் வலியுறுத்துகிறார். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் எ பாய். ஸ்டில் சீக்கிங், சீக் என்றால் டு சர்ச், தேடுதல். ஸ்டில் சீக்கிங், இன்னமும் அவருக்கான தேடல் முடிவடையவில்லை, இன்னமும் அவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்? வாட் ஐ சாட் வென் பட் எ பாய். நான் சிறுவனாக இருந்தபோது எவைகளையெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேனோ அவைகளையெல்லாம் இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ கிரவுன். ஒரு புதிய நட்பு, அட்வென்ச்சர் என்றால் சாகசங்கள், அண்ட் எ கிரவுன், கிரவுன் என்றால் கிரீடம், அதாவது உயர்ந்த பதவி. இங்கே எதையெல்லாம் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்றால் புதிய நட்பு, ஹை அட்வென்ச்சர், அதாவது சவால்கள், வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள், மற்றும் கிரவுன், புகழ், பதவி, உயர்ந்த நிலை ஆகியவற்றை இன்னமும் அவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட். மை ஹார்ட், என்னுடைய மனமானது, குவெஸ்ட் அதாவது தேடல், கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட், தேடலின் ஊக்கத்தை தக்க வைக்கிறது. என்னுடைய மனமானது அந்த தேடலுக்கான கரேஜ், துணிவையும் தைரியத்தையும் என்னுடைய மனமானது பெற்றிருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். ஹோப் என்றால் நம்பிக்கை, நான் நம்புகிறேன். த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன், ரோட் என்றால் என்னுடைய வாழ்க்கை பாதையின் லாஸ்ட் டர்ன், கடைசி திருப்பம். என்னுடைய வாழ்க்கை பாதையின் கடைசி திருப்பமானது மிகச்சிறந்ததாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று கவிஞர் இந்த வரிகளிலே உரைக்கிறார். ஆகவே இந்த பாடலின் மூலம் கவிஞர் என்ன சொல்ல விழைகிறார் என்றால், லைஃப், நம்முடைய வாழ்க்கை பாதையானதை எவ்வாறு மகிழ்ச்சிகரமாக அமைத்து கொள்ள வேண்டும், எவ்வாறு அதில் சந்திக்கக்கூடிய தடைகளை படிக்கட்டுகளாக மாற்றி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் மகிழ்ச்சிகரமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடலிலே கவிஞர் வலியுறுத்துகிறார். ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட். நாமும் நம்புவோம், மிகச்சிறந்தவைகளே நமக்கு நடக்கும் என்று, மிகச்சிறந்தவைகளே நம் வாழ்க்கையில் நாம் சந்திப்போம் என்று நம்புவோம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த காணொளியை கண்டுகளித்ததற்கு மிக்க நன்றி.